الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றிப் புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷா தொழுகைக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் அல்லாஹுக்காக ஒதுக்கி அல்லாஹுடைய வேதத்திலிருந்து வசனங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹுடைய வேதத்தை விளங்கி நாளை மறுமையிலே அஹ்லுல் குர்ஆன் டீமோடு சுவர்க்கத்தில் இருப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்றைய வகுப்பில் அல் குர்ஆனின் 94வது அத்தியாயமாகிய சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك வரக்கூடிய அத்தியாயத்தின் ஒரு பகுதியை பார்க்கலாம் நினைக்கிறேன். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அலம் நஷ்ரஹ் நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா, லக உங்களுக்கு, சதுரக் சதுர் என்றால் உள்ளம், உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா. அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா. வ வதஅனா அன்க விஸ்ரக், வ வதஅனா நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா, அன்க உங்களை விட்டும் நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா, விஸ்ரக் உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய துன்பத்தை, துயரத்தை நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா. அல்லது அன்கத ظهرك உங்களுடைய முதுகை முறித்துக் கொண்டிருந்த பாரத்தை நாங்கள் இறக்கி வைக்கவில்லையா. வரஃபஅனா லக ذிக்ரக் உங்களுடைய பெயரை நாங்கள் உயர்த்தவில்லையா. فإن مع العسر يسرا கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது. ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் நீங்கள் ஃப்ரீ ஆகிவிட்டால் பிஸி ஆகுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப் உங்களுடைய இறைவனிடத்திலேயே நீங்கள் ஆசை வையுங்கள் என்பதுதான் இதனுடைய நேரடியான கருத்தாகும். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், இந்த அல் குர்ஆன் அத்தியாயம் இறங்கியதற்கு சில சபபு நுசூல், இறங்கியதற்கான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வசனம் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதை போன்று அமைகிறது. இதுக்கு முன்னால் அல் குர்ஆன் இருக்கக்கூடிய அத்தியாயம் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, அந்த வசனம், அந்த அத்தியாயம். அது நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், உங்களை நாங்கள் பணக்காரனாக்கினோம், நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், நாங்கள் உங்களை உயர்த்தினோம், அந்த மாதிரி வரக்கூடிய வசனங்கள். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வசனங்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். ஆரம்ப நேரத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் வஹி வராமல் விடுபட்டு விட்டது, வஹி தடைப்பட்டு விட்டது. கொஞ்ச நாள் வஹி வந்துட்டு இருந்துட்டு அப்படியே நின்றுட்டு திடீரென்று நீண்ட நாட்களுக்கு வஹி வரல. அப்ப முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ் கதையை பறைப்பட்டாங்க. ரைட், முஹம்மதுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்த ஷைத்தான் விட்டுட்டு போய்த்தான். ஷைத்தான் தான் இப்படி இந்த வசனங்களை கொண்டு வந்து, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து சொல்லி நமக்கு முஹம்மது தந்துட்டு இருந்தார். இப்ப ஷைத்தான் கை விட்டுட்டான், இதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தகவலும் வராது என்று சொல்லி கதையை விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆறுதலுக்கா, இல்லை நாங்க கை விடல, வல்லுஹா வல்லைல அப்படி வருது, உங்களை அல்லாஹ் கை விடல என்றெல்லாம். அப்ப அதுல தொடர்ல தான் இந்த அத்தியாயம் வருகிறது. அலம் நஷ்ரஹ் நாங்கள்
விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்டா அதன் அர்த்தம் விரிவுபடுத்தி இருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அது கேள்விதான், ஆனால் அது கேள்வியுடைய அர்த்தம் இல்லை. உதாரணமா நாமளும் அதை சில நேரம் பயன்படுத்துவோம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துட்டிருக்கிறோம். அப்போ வாய்ப்பை கொடுத்துட்டு இருந்தும் அவரோட செய்யலையான்னு சொன்னா நிறைய காசு கொடுத்திருக்கிறோம் ஒரு விஷயத்த வாங்க சொல்லி, ஒரு பொருளை வாங்க சொல்லி, ஆனால் அவர் வாங்கல. நாம் என்ன சொல்லுவோம்? நான் உனக்கு நிறைய காசு தந்தன் தானே, நான் உனக்கு நிறைய காசு தரலையா? தராமட்டு இருந்தா பரவாயில்லை, நான் உனக்கு நிறைய காசு தரலையா? தந்தன் தானே, தந்து நீ அதை செய்யலையே என்று நாம சொல்லுவோமே. அப்ப உனக்கு நிறைய காசு தரலையா நான் அப்படின்னா தந்தன் தானேன்னு அர்த்தம். அதே அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான், அலம் நஷ்ரா, நாங்கள் உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையா, உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையான்னு கேட்கிறான். உலமாக்கள் இதுக்கு ரெண்டு வகையான விளக்கங்கள் சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹ் புலனால் உணரக்கூடிய அளவுக்கு, ஐம்புலன்களால் விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை விரிவுபடுத்தினான். எப்படி விரிவுபடுத்தினான் என்றால், இரண்டு இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயம் கழுகப்பட்ட ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். 3 இடங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஒன்றுல கருத்து வேறுபாடு இருக்கு, நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லி. ஆனா 2ல கருத்து வேறுபாடு இல்ல, ஹதீஸ்கள் இருக்கு. அதுல ஒன்று எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஹலீமத்து சாதியா கிட்ட போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த உடனே பால் குடிக்கிறதுக்காக ஹலீமத்து சாதியாவோட ஒரு பிரதேசத்துக்கு போய்த்தாங்க. அங்க சிறுவர்களோட விளையாடி கொண்டிருந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2 வயசு 2 மாசமும் இந்த மாதிரியான காலம் விளையாடி கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. மனிதருடைய தோற்றத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவங்களோட நெஞ்சை பிளந்து இதயம் வெளியே எடுக்கப்பட்டு அவர்களுடைய இதயம் ஜம்சம் தண்ணியால் கழுவப்படுது. இந்த பிடிச்சி இதயத்தை பிளந்த உடனே கூட நின்ற எல்லாருமே சிறுவர்கள் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. பயந்து ஓடி போய் ஹலீமத்து சாதியாட்ட சொல்றாங்க, இப்படி நீங்க பால் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த அந்த பொடியன்னு யாரோ வந்து நெஞ்ச பிளக்குறாங்கன்னு சொல்லி. இது ஒரு முஅஜிஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு பிளக்கப்பட்டு அந்த இதயத்தில் இருந்த ஒரு ஹில்தான் சொல்லக்கூடிய ஒரு பகுதி வெளியே எடுக்கப்படுகிறது. ஹல்லு ஷைத்தான், உள்ளத்துல ஷைத்தானுக்குரிய பகுதி தான் அது. ஷைத்தான் நம்மளுக்கு வஸ்வாசையும் தேவையில்லாத சிந்தனைகளை மேற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி ஒரு கருப்பு நிற பகுதி எடுக்கப்பட்டது என்கிற செய்தி ஹதீஸ்ல வருகிறது. அப்ப இது ஒரு சம்பவம். அதுக்கு பிறகுதான் நான் ஹலீமத்து சாதியா பயந்து வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கொண்டு வந்து உட்றதுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு அது சிக்கலாக போது என்னமோ பிரச்சனையான்னு சொல்லி இது அது ஹதீஸ். அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் கழுகப்பட்ட ஒரு செய்தி. அதே போல மிஅராஜ் போன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. மிஅராஜ் போன நேரத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயம் நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய இதயத்தை ஈமானினாலும் ஞானத்தினாலும் அல்லாஹ் நிரப்பினான் என்கின்ற செய்திகள் வருகிறது. இன்றும் உண்மையான செய்தி, நடந்த சம்பவம். இது ஒரு மோஜிசா வந்து நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் அது நடந்தது. நம்ம மோஜிசாக்கள் அப்படித்தான் நம்புவோம். அப்ப இதயம் எப்படி பிளக்கப்பட்டுச்சு, அதுல தையல் போடப்பட்டுச்சு, ரத்தம் வரலையே என்றதெல்லாம் நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இது மோஜிசாவோட சம்பந்தப்பட்டது. ஹதீஸ்ல சரியான ஹதீஸ்ல வருது. இது அலம் நஷ்ரஹ் லக், இதைத்தான் நல்லா கேட்கிறான். அலம் நஷ்ரஹ் லக் சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்க இப்படி விரிவுபடுத்தவில்லையா, சுத்தப்படுத்தவில்லையா? இன்னும் ஒன்று சொல்றாங்க, அது ஐம்புலன்களால் உணர முடியாத ஒரு பகுதி. இந்த ஷரஹு சதுரன்னா உள்ளத்தை விரிவாக்குறது, உள்ளத்துல நல்ல சிந்தனை, விட்டு கொடுக்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு உள்ளம் விரிவாகும். ஒரு பிழையை ஏற்றுக்கொள்றதுக்கு உள்ளம் விரிவாகணும், தவறை ஏற்றுக்கொள்றதுக்கு விரிவாகணும். ஒருவருக்கு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வாராருண்டா அவரோட உள்ளம் விரிவடைஞ்சே தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், பிழைகளை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்றார், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகிறானோ அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவான். லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவான், உள்ளத்தை இலகுவாக்குவான். அப்ப எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாருமே உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாருமே தொலை வர முடியாது, எல்லாருமே நோன்பு நோக்க முடியாது, எல்லாருமே நல்ல விஷயம் சொல்ல முடியாது, எல்லாருமே நல்ல விஷயத்தை செய்ய முடியாது. யாருக்கு முடியுமெண்டா யாருக்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு உதாரணம் இந்த பயான்ல இருக்கிறண்டா கூட அந்த பயானை கேட்கணும், ஒரு அல் குர்ஆனை விளங்கணும், அல் குர்ஆனை 4 விஷயத்தை
விளங்கிக் கொள்ளணும், படிச்சு கொள்ளணும், கொஞ்சம் டைம் ஒதுக்கின்றாலும் அதை கேட்கணும் என்று யாருக்கு அல்லாஹ் அந்த உள்ளத்துல ஒரு விரிவாக ஏற்படுத்தி அந்த சிந்தனையை உள்ளுக்கு அனுப்புறானோ அவங்களுக்கு தான் அது இயல். மத்தாக்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை அப்படியே பிக்ஸ் பண்ணி வச்சிருவான். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட விரும்பவில்லையோ, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க விரும்பவில்லையோ, யாருக்கு நல்லமல் செய்யறதுக்கு அல்லாஹ் சான்ஸ் கொடுக்க நினைக்கலையோ, அவருடைய உள்ளத்தை ஒரு மூடி மாதிரி ஆக்கிட்டுவான், இறுக்கம் ஆக்கிட்டுவான், விரிஞ்சு கொடுக்காது, நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, நிறைய பேர் நல்லது சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னடா அது நல்லதுன்னு அவனுக்கு தெரியும், இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த மனசு வராது. இஸ்லாம் உண்மை என்று தெரியும், ஆனா ஏற்றுக்கொள்ள மனசு வராது. தௌஹீத் உண்மை என்று தெரியும், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த மனசு விடாது. ஏன்னா அல்லாஹ் மனசை விசாலமாக்கல, மனசை அப்படியே இறுக்கி வச்சுட்டான், கல்லாக்கி வச்சுட்டான். வைகன் ஹரஜன், அவனுக்கு கஷ்டமா இருக்கும். எப்படின்னு சொன்னா, ஒரு வானத்தை நோக்கி உயர்ந்து போகக்கூடிய ஒரு ஆளோட உள்ளம் எப்படி வச்சா இறுகும், திடீரெனு நம்ம ஒஞ்சில் ஆடக்குள்ளேயும் அந்த இறுக்கம் வரும். அப்படி இறுகிச்சுன்னு சொன்னா வேறத்தை சிந்திக்க விடாதது, அது ஒரு வகையா ஆயிரும், ஜுமூதாகிரும். இந்த மாதிரியாக ஒரு வானத்தை நோக்கி வேகமாக உயர்ந்து போகக்கூடிய ஒருவருடைய உள்ளம் எப்படி இறுகி போகுமோ அதே போன்று இறுகிரும், விசாலமாகாது. ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு தண்டனையை ஏற்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல என்ன ஒரு இடத்துல சொல்றான், அஃபமன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களையும் நாம எடுத்து நடக்கணும் என்ற உணர்வை கொடுக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய சதுரை விசாலமாக்குறான். ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர் அல்லாஹுடைய ஒளியோடு வாழ்வார். இப்ப நமக்கு வட்டி ஹராம் என்று தெரியும், பாவங்கள் செய்யறோம். ஏன்னா அந்த பாவத்தை உடுறதுக்கு நம்மளோட மனசு விசாலமாகி அந்த மனசுக்குள்ள அது போகணும், அந்த சிந்தனை. அந்த போறதுக்கு சேத்தான் விட மாட்டான். சேத்தான் அவருடைய உள்ளத்தை அப்படி இறுக்கி வச்சுக்கிறிப்பான், அந்த சிந்தனையை உள்ளுக்கு அனுப்ப மாட்டான். யாருக்கு அப்படி போகுதோ அவர் எல்லாத்திலையும் கிளியர் ஆகிவார். யாருக்கு உள்ள மிருகி உள்ளம் கல்லாகி போகிறதோ அவர் அல்லாஹுடைய சிந்தனைகள் அவர் திக்ர் செய்ய மாட்டார், தொழ மாட்டார், ஓத மாட்டார், அல் குர்ஆனை கேட்கறதுக்கு விரும்ப மாட்டார். இவருக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். உண்மையிலே ஷரஹு சத்ர், உள்ளம் விசாலமாகிறது, ஒரு நம்மளுக்கு அநியாயம் செஞ்சவனை மன்னிக்கிறது, இதுக்கு பெரிய மனசு வேணும். நாம விரும்புற ஒன்றை நம்மளோட சகோதரனுக்கு கொடுக்கறதுக்கு அது பெரிய மனசு வேணும். அந்த நல்ல பெரிய மனசுடாப்பா வேண்டேன்னு நாம சொல்லுவோம். சில நேரத்துல உழைக்கிறதுல நிறைய கொடுக்குறாங்க, குடும்பத்தாக்கள் நிறைய அநியாயம் செய்யறாங்க, நான் மன்னிக்கிறாங்க, பெரிய மனசு. இந்த மனசு வந்தா நிம்மதி வரும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிஞர் சொல்றார், இல்தமிசு லி அஹீக 70 உத்ரா, உங்களோட சகோதரன் உனக்கு ஒரு அநியாயம் செஞ்சுட்டான்னு சொன்னா, இல்லாட்டி உன்னோட பிள்ளைய நடந்துட்டானா நீ ஒரு காரணத்தை கற்பி. இதனாலதான் இவன் செஞ்சிருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம், அதனால செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி தகவல் பிள்ளைய கிடைச்சி இப்படி நடந்திருக்கலாம், அல்லது வேணுமென்று இல்லாம ஏதோ ஒரு அடிப்படையில் நடந்திருக்கலாம். நீங்க ஒரு காரணத்தை சொல்லுங்க. 70 உத்ரான், 70 காரணங்களையாவது சொல்லி நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. அப்ப இன்ஷிராஹ் சத்ர், உள்ளத்தை விரிவுபடுத்துங்க. அப்படி ஒரு காரணமுமே செட் ஆகல, வேணுமென்று தான் அவன் செஞ்சிருப்பான் என்றுதான் கடைசி முடிவு வந்தா கூட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று நினைச்சிட்டு போங்க. அவ உள்ளம் விசாலம் அடையுது. உள்ளம் விசாலமான நம்மளுக்கு ரிலாக்ஸ், நிம்மதி அறிக்கலாம். அப்ப மன்னிக்கணும் என்ற மனசு வரும், விட்டு கொடுக்கணும் மனசு வரும், பரவாயில்லை என்ற மனசு வரும், பரவாயில்ல எடுத்து போகட்டும் என்ற மனசு வரும். அந்த வைய காய்ச்சல் ஒன்றுக்கும் மனம் வராது, இவனுக்கு என்னதுக்கு போல கொடுக்கணும், இவனையே மன்னிக்கணும் என்றதான் மனசு வரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபில இருந்து அடிபட்டுக்கு வந்தாங்க. வரக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, முஹம்மதே, என்னுடைய மலைகளுக்கு பொறுப்பான மலைக்கு என்னோட தான் இருக்கிறார், நாம் இருக்கிறது மலை பிரதேசம், உங்களுக்கு அநியாயம் செஞ்ச இந்த சமூகத்தை அழிச்சுடுறா சொல்லுங்க, இந்த மலைகளை உண்டாக்கி இவங்களை அழிச்சுடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம ஹதி கௌமி, யா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு நேர் வழி காட்டுவாயா, ஃபைன்னஹும் லா யஅலமூன், இவங்களுக்கு தெரியா, இவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி தெரியா, அல்லாஹ்வை பத்தி தெரியா, தௌஹீதை பத்தி தெரியா, அதனாலதான் இப்படி நடந்துறாங்க.
அதனால இவங்களுக்கு நேர்வு வழி காட்டுங்க. எவ்வளவு ஒரு ரிலாக்ஸ் மனசுல. அவங்க அடிச்சு போட்டானே, உதஞ்சு போட்டானே, ரத்தமோட வச்சுட்டானே என்ற கவலையே விதிக்காது. அந்த மன்னிப்புல அப்படி வரும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஏற்படுத்தினான் உள ரீதியா. இன்னும் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஸ்ர்ல வாழ்ந்து திரும்ப பிரச்சனைப்பட்டு மதியன் என்ற பிரதேசத்துக்கு போய் திரும்ப மிஸ்ருக்கு வாராங்க. என்னத்துக்கு வாராங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நீங்க மதியன்ல இருந்தது போதும், இப்ப மிஸ்ருக்கு போய் ஃபிரௌனுக்கு தாவா செய்யுங்கன்னு அனுப்புறான். ஃபிரௌனுக்கு பயந்துதான் வருங்க மதியனுக்கு போனது. அல்லாஹ் திரும்ப அனுப்புறான் ஃபிரௌனுகிட்ட போய் தாவா செய்யுங்க. எவ்வளவு பயம் இருக்கும். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லக்குள்ள யுதப்பிஹூன அப்னாஹும்னு சொல்றான். அங்க பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை அவன் பழக்கமே என்னண்டா யுதப்பிஹூன். தபஹ கதலண்டா கொலை செய்தான் அர்த்தம். ஃபிரௌன் கொலை செய்யறத நமக்கு கேள்விப்படுகிறான். ஃபிரௌன் கொலை செய்யற இல்லை, கொலை செய்யற. எப்படி கொலை செய்யற? அல்லாஹ் சொல்றான் கத்தல என்ற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. ஃபிரௌன் அகல கொலை செய்யறதுக்காக கத்தலண்டா கொலை செய்தான். ஃபிரௌன் தபஹனா அறுக்கிற, கத்தலண்டா கொலை செய்யற. கொலை செய்யறா ஏதோ ஒரு வகையில கொலை செய்யலாம், அடிச்சு கொலை செய்யலாம், தூக்கு போட்டு கொலை செய்யலாம், எல்லாத்துக்குமே கத்தல தான் கொலை செய்தான். ஆனா ஜபஹண்டா அறுக்கான். ஃபிரௌன் அறுத்து தான் கொலை செய்யற. சாதாரணமா தூக்கு போட்டு கொலை செய்யறதுன்றதுக்கும் ஒரு ஷூட் பண்றதுக்கும் அறுத்து கொலை செய்யறதுக்கும் கடும் வித்தியாசம். அறுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இது வேணும். ஃபிரௌனுடைய வேலையண்டா ஜபஹ யுதப்பி. ஜபஹண்டா ஓவர் அறுக்கிறதுக்கு சொல்றது, கண்டு ஆக்கலையில மறந்துக்கிறது சொல்றது. ஜபஹண்டா சும்மா அறுத்தான். நம்ம ஆடு மாடு ஒலுஹியா கொடுக்கறதுக்கு சொல்றோம் ஜபஹன் தான் ஹதீஸ்ல வருது. ஆடா இருக்கிற மாடு இருக்கு தபஹ. தப்பஹன்னு சொன்னா அறுக்கதான் தொழில். அப்ப எப்படி போகணும் ஃபிரௌனுட்டு? ஏற்கனவே கொலைக்கு பயன்தான் ஓடினேன். திரும்ப அவனுங்கிட்டயே வந்து என்னத்தை சொல்ல போறோம்? அல்லாஹ் ஒருவன் அவனைத்தான் வணங்கணும்னு சொல்ல போறார். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கிறான் நான் தான் ரப்பன். எவ்வளவு பயம் பெறணும். அல்லாஹ் சொல்றான் நீங்க போங்க, இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா. நீ ஃபிரௌன்கிட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் அத்துமீறி அடங்காம இருக்கான். அவன் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்குள்ளே ஒரு பயம் உண்டு வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போகன்னு சொன்னா ஓகே. இன்னஹு தகா, அவன் அடந்தேறுகான், ஓவரா போறான். அப்ப அந்த சொல்லையும் அல்லாஹ் சொல்லித்தான் அனுப்புறான். ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் என்னுடனே அல்லாஹ் பயம் அறிக்கை கொலை செய்வான், எனக்கு ஹாரூனை கூட அனுப்பிடு சொன்னா. பயத்தில் தகவலை ஒரு சப்போர்ட்டுக்கு. ஆனா கேட்கறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் யஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நான் போறேன், ஃபிரௌனுக்கு தாவா செய்ய போறேன், நான் போய் லேசா தாவா செஞ்சு அவனுக்கு விளங்கப்படுத்துற அளவுக்கு தாவாவை லேசாக்கிடுவோம். சண்டை மண்டை பிரச்சனை அடிபடி ஆக்கி இப்படி சிக்கலாக்கி விட்டுறாத என்று அல்லாஹ் சொல்றான். வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, நானோட பேசக்குள்ள எனக்கு தடமாற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஃபிரௌன் குலகாரன், அறுக்கிறவன், தான் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறவன். அவன்கிட்ட பேசக்குள்ள எனக்கு தடமாற வச்சிடாதே. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, நான் சொல்றத அந்த மக்களும் அவனும் கேட்டு விளங்கக்கூடிய அளவுக்கு தெளிவா பேசக்கூடிய ஆளாக நாக்கிறே. வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு ஆளத்தா. ஹாரூன அஹி, ஹாரூனதா, என்ற சகோதரன் ஹாரூனதா. உஷ்து பிஹி அஸ்ரி, அதன் மூலம் என்னுடைய பேச்சையும் என்னுடைய நடவடிக்கைகளையும் என்னுடைய செயற்பாடுகளையும் நீ செவ்வையாக்கு என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறான். ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு முதல் ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கடா? ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி. நாம ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி என்று பயான் பண்ணக்குள்ள சொல்லுவோம். என்னோட பேசக்குள்ள தெளிவை தாண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னத்தை கேட்கிறாங்கடா? நான் போறது ஒரு தாவாக்கு, என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்து. என்ன நான் போறவன் எனக்கு ஏசுவான், என்ன ஃபிரௌன் என்ன கொலை செய்ய வருவான், எனக்கு ஏசுவான். நான் போற மக்கள் ஃபிரௌனை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போனுடன் நிச்சயமா என்ன எதிர்ப்பாங்க. எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இஸ்ரஹ் லி சத்ரி, அதையெல்லாம் நான் உள்வாங்கணும், அதையெல்லாம் பொறுத்து கொள்ளணும். எனக்கு பொறுமை வரணும். அவன் கதைக்கத்தையெல்லாம் நான் கேட்கணும். எனக்கு கோபம் வரப்படா. நான் பொறுமையா இருந்து அவனுக்கு அவன மனசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும். அவன் கதைக்கிறதையெல்லாம் நான் பொறுமையா கேட்கணும். இப்படி என் உள்ளத்தை ஆக்குன்னு சொன்னான். அப்படி ஒரு மனோநிலை இருந்தா மட்டும்தான் தாவா செய்யலாம்.
இல்லாட்டி தாவா செய்யலாம். இப்ப சிலாக்களை பாருங்க, அவங்க செல்றத மட்டும்தானே அவங்க நாம செல்றதை கேட்கவே மாட்டாங்க. அவர் தான் பேசிட்டு இருப்பார். அவர் தலைவரா இருப்பார். மஷூரா சபையில பாருங்க, மஷூரா சபையில் ஒருவர் இருப்பார். அவர் செல்றத நம்ம பேச விட மாட்டோம். பேசக்குள்ளேயே கட் பண்ணிடுவார். நம்ம பேசுறது கேட்க மாட்டார். அவருக்கு ஏசினா தாங்க மாட்டார். அவருக்கு குறை வந்தா கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். இவரால் பள்ளிவாசலில் நடத்தல, தாவம் செய்யல, ஒன்றுமே செய்யல, குடும்பம் நடத்தல. அப்ப ஷரஹு சதுர்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். தாவா களத்திலேயும் முக்கியம், நம்மளோட லைஃப்லயே முக்கியம், எல்லாத்துக்கும் அது முக்கியம். விட்டு கொடுக்கறது, பிரச்சனைகள் வந்தா அதை நோங்கல் அடுக்கிறது, அவன் இயல்பை புரிஞ்சு கொள்றது, அடுத்தவன் இயல்பு, எதிரிய கூட பரவாயில்ல போன்னு சொல்லி நினைக்கிறது, அவனை கூட மன்னிக்கிறது, இதெல்லாம் ஷரஹு சதுரிக்கிறார்களுக்கு மட்டும்தான் வரும். ஷரஹு சதுர்னா அது அல்லாஹ் தார ஒரு பெரிய கிஃப்ட். ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்க அப்படி மன்னிச்சாங்க, அப்படி விட்டு கொடுத்தாங்க, அப்படி மற்றவங்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. வாழ்க்கை சிம்பிள் அவங்களுக்கு மாறிச்சு. உடம்பு உள்ளம் வையக்க இருந்தா கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே போல அடுத்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றாருன்னு சொல்லி, நாங்க உங்களுக்கு ஷரஹு சதுர் தந்தம், உள்ளத்தை விரிவாக்கினோம். யாருடைய உள்ளம் விரிவாக இருக்கிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய சுமைகள் இறக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றார். நம்ம தொடங்கினோம்னு சொன்னா சில நேரம் டைம் கூட போகும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம இதை இந்த வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லது அன்க நாம பார்க்கலாம். இந்த வகுப்புல நம்ம இந்த வசனம் சொல்லக்கூடிய முதலாவது வசனம் சொல்லக்கூடிய விஷயம் ஷரஹு சதுர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெண்டு வகையிலையும் அல்லாஹ் ஷரஹு சதுரை கொடுத்தாங்க. ஷரஹு சதுர்னா உள்ளத்தை பிளந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தி ஆக்கினான் ஒரு பகுதி, ஷைத்தான் இது இல்லாம. இன்னும் ஒன்று அல்லாஹ் மானவியன் கருத்து ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்க உள்ளத்தை விரிவுபடுத்தினான். நம்மளுக்கு அப்படி அந்த மோஜிசாத் வராது. இருந்தாலும் ஷரஹு சதுர் உள்ளத்தை விரிவுபடுத்துறது, உள்ளத்தை கொஞ்சம் விரிவாக்கி விட்டு கொடுக்கறது, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது, தாவா களத்தில் குறிப்பாக தாவா களம், சமூக சேவை, பள்ளிவாசல் நிர்வாகம், ஜமாத் நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய ஷரஹு சதுர்கள் நிம்மதியும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு ஷரஹு சதுர்கள். இஸ்லாத்துல பாவங்களை விடுறதுக்கு ஷரஹு சதுர்கள். அது உள்ளத்துக்குள்ள ஏறணும். ஏறினாதான் இஸ்லாத்துக்கு வரலாம், ஏறினாதான் பயான்ல ஊந்தி நிக்கலாம், ஏறினாதான் வட்டியை விடலாம், ஏறினாதான் மத்த பாவங்களை எல்லாம் விடலாம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய உள்ளத்தையும் விரிவாக்கி நம்மட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ற மனோநிலையை கொண்டு வந்து, அவன் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை கொண்டு வந்து, அடுத்தவர் செய்யக்கூடிய தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை, நம்ம செய்யக்கூடிய பிழைகளை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை, விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை, மற்றவனுக்கு நிறைய கிடைச்சா அதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனோநிலை, மற்றவனுக்கு ஏதாவது கிடைச்சா நம்மளுக்கு அந்த மனசுல அது விருப்பம் இல்லாம வருதுன்னா நம்மளோட உள்ளம் வையிக்க அறிகின்ற அர்த்தம், நம்மள இருக்க மாதிரி. எனவே நம்முடைய உள்ளத்தை விரிவாக்கி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், உள்ளம் விரிவாக்கினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்ற அர்த்தம் இதுல வருகிறது. அப்படியான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைவரையும் மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு